ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ அழகசிங்கர் திருவடிகளே சரணம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களிலே இரண்டாவது திவதேசமாக மிகவும் ஆச்சரியமாக பேசப்படக்கூடிய திருத்தலம் உறையூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இதை கோழியூர், திருக்கோழி என்றெல்லாம் அழைக்கிறார்கள். ஏன் இப்படி ஒரு பெயர்? கோழிக்கு இத்தனை ஏற்றமா என்று கேட்டான். ஒரு முறை இந்த திவதேசத்திலே ஒரு யானை மதம் பிடித்து வந்த பொழுது ஒரு சிறு கோழி அந்த யானையை விரட்டி அடித்ததாம். தன்னுடைய நகங்களால் அழகால் கித்தி கடுமையாக தாக்கிய சமயத்திலே யானையே மிரண்டு போய் பின்னோக்கி சென்று விட்டதாம். ஒரு கோழிக்கு இத்துணை வீரமா என்று பார்த்துத்தான் சோழ மன்னர்கள் உறையூரை தங்கள் தலைநகரமாகவே மாற்றிக் கொண்டார்கள் என்றால் இந்த திருத்தலத்தினுடைய ஆச்சரியமான விஷயம் எப்படிப்பட்டது, வீரத்தின் விளைநிலம் என்பதை இங்கே உணர்த்துகிறது. பொதுவாக இந்த உறையூர் திருத்தலத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது இந்த தேசத்தை ஆட்சி செய்த அரசர்களிலே சோழ அரசர்கள் மிக பெரும் பாக்கியசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட தர்மவர்மாவின் வழிவந்தவர். தர்மவர்மா என்றாலே ஸ்ரீரங்கம் நமக்கு ஞாபகம் வருகிறது. தர்மவர்மா என்று சொல்லும் பொழுதே திருவரங்கத்திற்கு அவர் ஆற்றிய கைங்கரியம் ஞாபகத்திற்கு வருகிறது. இந்த வழியில் வந்த நந்த சோழன் என்ற அரசர் ஒரு கோழி யானையை விரட்டி அடித்த அந்த நிகழ்வை கண்டு இந்த உறையூரை தாம் தலைநகராக்குவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட இந்த உறையூரை தலைநகரமாக்கி ஆட்சி செய்து வரக்கூடிய காலத்திலே அவனுக்கு 12 காலமாக குழந்தை பேரை வாய்க்காமல் இருந்தது. சரி, பெருமாளிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் என்று சொல்லி அரங்கநாதனை பிரார்த்தனை செய்து அடியேனுக்கு ஒரு மகவை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து விட்டு தன் கடமையை தொடர்ந்து கொண்ட நேரத்திலே பகவான் மனம் இறங்கி ஒரு அற்புதமான தாமரை பூவிலே தடாகத்திலே மகாலட்சுமியை குழந்தையாக வரவழைத்தான். ஆக வேட்டையாடி முடித்து களைத்து திரும்பி வந்த அரசன் ஒரு தடாகத்திலே தாமரை பூவிலே பெண் குழந்தை தேஜோமயமாக காட்சி தந்தவுடன் இருகரம் கூப்பி அந்த பகவான் தனக்கு கொடுத்த பரிசு என்று கருதி அந்த குழந்தையை வாரி அணைத்துக் கொள்கிறான். உண்மைதானே? மகாலட்சுமி அல்லவா கமலத்திலே வந்திருக்கிறார். எனவே கமலவல்லி நாச்சியார் என்று அந்த தாயாருக்கு பெயர். வைஷ்ணவத்திலே முதலே மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும். தாயாரை வழிபட்ட பிறகுதான் பெருமாளை நாம் அடைய வேண்டும். ஏனென்றால் புருஷகாரம் செய்யக்கூடியவள். நம்மை போன்ற மானுடர்கள் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிறவிகளை எடுக்கிறோம். அதிலே பெருமாளை நேரடியாக சேவித்தால் இவன் எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டு என் முன்னால் வந்து நிற்கிறானே என்று தர்மத்தை நியாயத்தை பேசுவான். ஆனால் லோக மாதாவான ஜெகத் ஜனனியான மகாலட்சுமியை சேவித்தால் இந்த குழந்தை இப்பொழுதாவது சேவிக்க வந்திருக்கிறதே, இந்த குழந்தையை நீர் ஆட்கொள்ளும் என்று சொல்லி பெருமாளுக்கு புருஷகாரம் செய்வாளாம். ஜீவாத்மாவை பரமாத்மாவிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஆச்சாரிய முகமாக மகாலட்சுமி விளங்குகிறாள் என்றால் இந்த அரசனுக்கும் எப்படி ஒரு நிலையை தருவதற்காக கமலா என்ற பெயரிலே கமலவல்லியாக அவதரித்தார். அதற்கு பொருள் அற்புதமாக சொல்வார்கள். கமலை என்றால் தாமரை, தாமரை மலரிலே அவள் திரு அவதாரம் செய்தபடியினாலே இந்த அரசன் கமலவல்லி என்று பெயரிட்டு அழைக்க, சரி, அந்த குழந்தை நாளொரு வேலையும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வர மணப்பருவம் எய்திய பிறகு ரங்கநாதனையே மணமுடிக்க வேண்டும் என்று விரதம் இருக்கிறது, தவம் இருக்கிறது. என்ன செய்வான் அரசன்? நாமோ மனிதர்கள். மாதவன் மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்றால் எப்படி? அந்த அழகனை மணவாளனாக வர வேண்டும் என்றால் எப்படி? பிரார்த்தனை செய்தான். இந்த குழந்தையின் ஞான பக்திக்கு முன்னால் நாம் எங்கனம் என்று நினைத்த பொழுது பகவான் கனவிலே தோன்றி உனது மகளை யாம் ஏற்போம், திருவரங்கத்திற்கு அழைத்து வருக என்று சொன்னான். உண்மையா கனவா நனவா என்று அறியாத அந்த மாமன்னன் பகவானுடைய கட்டளை என்று எண்ணிய வண்ணம் அந்த குழந்தையை, அதாவது குழந்தை போல் வளர்த்த அந்த மகளை அழைத்துக் கொண்டு சர்வாபரண பூஷிதையாக கமலவல்லியை அலங்காரம் செய்து அற்புதமாக பல்லக்கிலே கொண்டு திருவரங்கத்திலே இறக்க மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய மகா என்ற நாமாவளியை சொன்ன வண்ணம் கருவறைக்குள்ளே கமலவல்லி சென்றவுடன் மாயமாய் மறைகிறார்.
மாயமாய் மறைகிறாள், ஜோதியாய் கலக்கிறாள் பகவான் இடத்தில். வந்தவள் மகாலட்சுமியே என்று உணர்ந்து கொண்ட பகவான் அந்த மன்னனுக்கு அனுகிரகம் செய்தான். ஆக அந்த நந்த பல்லவன் அற்புதமாக நந்த சோழன் அமைத்த அந்த ஒரு சிறப்பான திபதேசமாக உறையூர் என்று சொல்லக்கூடிய திபதேசம் இரண்டாவது திபதேசமாக திகழ்கிறது. அது மட்டுமல்ல, கமலவல்லி என்ற திருப்பெயரிலே வந்ததால் தாயார் கமலவல்லி நாச்சியாராகவும், அழகான மணவாளன் வர வேண்டும் என்று தாயார் ஆசைப்பட்டதால் அந்த பெருமாள் அழகிய மணவாளன் என்ற பெயரை கொண்டவனாகவும் இந்த திருத்தலத்திலே விளங்குகிறார். அது மட்டுமல்ல, அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று சாதித்தருடைய 12 ஆழ்வார்களிலே திருப்பானாழ்வார் என்ற ஆழ்வார் திரு அவதாரம் செய்ததும் அந்த உறையூர் திருத்தலத்தில் தான். அப்படிப்பட்ட அந்த திவதேசத்திலே பெருமாளும் தாயாரும் மிக அற்புதமாக ரங்கநாதன் எப்படி எழுந்தருள் இருக்கிறானோ அந்த திசை பார்த்து தங்களுடைய திருக்கண்களை நோக்கி கொண்ட வண்ணம் எழுந்தருள் இருக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் சாதித்திருக்கிறார், குலசேகர ஆழ்வார் பாசுரம் சாதித்திருக்கிறார். கோழியும் என்று தொடங்கக்கூடிய பாசுரத்திலே உறையூர் திருத்தலத்துடைய மகாத்மியம் சொல்லப்படுகிறது. சரி, அழகிய மணவாளன் தான் கமலவல்லி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டான் என்றால் அதற்கு சான்று உண்டா என்று கேட்டால், பங்குனி மாதத்தில் வரக்கூடிய திருவிழாவிலே ஒரு நாள் நம்பெருமாள் ஸ்ரீரங்கம், அந்த ஸ்ரீரங்கத்திலே உரையக்கூடிய நாயகன் இங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு வந்து கமலவல்லி நாச்சியாரிடத்திலே சேர்த்து கண்டவர்கள். பங்குனி மாதத்திலே வந்தா அந்த பெருமாளை சேவிக்கலாம். அந்த ஒரு அற்புதமான நன்னாளிலே வந்து சேவிக்கக்கூடியவர்களுக்கு என்ன பாக்கியம்! இதுவரை என் இல்லத்திலே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு திருமணமே நிகழவில்லை, ஜாதகத்திலே கனத்திர தோஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ஏதேனும் ஒரு திபதேசம் இருக்கிறதா என்றால், கல்யாண வரத்தை தரக்கூடிய திபதேசமாக உறையூர் திருத்தலம் இரண்டாவது திபதேசம் திகழ்கிறது. அங்கு வந்து யாரெல்லாம் எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறார்களோ, கமலவல்லி நாச்சியாரை வணங்குகிறார்களோ, அவர்களுக்கு கல்யாண தடையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த எம்பெருமான் கல்யாண வரத்தை தரக்கூடிய கல்யாண பெருமாளாகவே காட்சி தருகிறார். எனவே இந்த இரண்டாவது திவ்யதேசம் நமக்கு மகத்தான வாழ்வை தருகிறது. பொதுவாகவே கல்யாணம் என்றால் திருமணம் என்று மட்டும் பொருள் அல்ல. நாம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சகல சௌபாகியங்களையுமே கல்யாணம் என்றுதான் பொருள் கொண்டு அழைப்பார்கள் ஆண்டோர்கள். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு வாழ்விலே மனைவி என்பது வரமாக கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரத்தை அருளக்கூடிய தயாவாக மகாலட்சுமியான கமலையும் எம்பெருமானாக ஸ்ரீ ரங்கநாதனுமே அழகிய மணவாளனாக கமலவல்லி நாச்சியாராக உறையூரிலே காட்சி தருகிறார். அவர்களை நாம் சென்று சேவித்து ஆழ்வார்கள் அவருடைய பாசுரத்தின் அடிப்படையிலே மங்களாசாசனங்களை செய்து கைதொழுதால் நாம் எண்ணியவற்றையெல்லாம் எம்பெருமான் அற்புதமாக நடத்தி தருவான் என்பதற்கு ஆழ்வார்களின் மங்களாசாசன பாடல்களே, ஆழ்வார்கள் அவருடைய அந்த பாசுரங்களே சான்றாக விளங்குகின்றன. எனவே திருக்கோழி என்று சொல்லக்கூடிய உறையூர் திருத்தலம் சென்று இரண்டாவது திவதேசமாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானை எம்பிராட்டியை பிரார்த்தனை செய்தால் நம் இல்லத்திலே சகல சௌபாகியம் கிடைக்கும் என்பதை பாக்கியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உள்ளன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.